சம்மருக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு பலாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு பலாப்பழத்துல குச்சி ஐஸ் செய்யலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 250 கிராம் போல பலாப்பழம் சுளைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே 250 ml போல ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திக் அண்ட் கிரீமியா இருக்கும். இதை எடுத்து வச்சிருவோம். அடுத்து ஒரு பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதுல கொதி வந்ததும் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும், அதாவது ஒரு கண்டென்ஸ் மில்க் பதத்துக்கு வர வரைக்கும் இதை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதையும் இந்த மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இன்னும் நல்லா வந்து கிரீமியா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டிக் ஐஸ்கிரீம் மோல்ட்ல எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு நம்ம ஸ்டிக்கையும் உள்ள சேர்த்துருவோம். பேலன்ஸ் இருக்கிறத ஒரு கண்டெய்னர்ல ஊத்திட்டேன். ஏன்னா கப் ஐஸ்கிரீமும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே செட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நைட் வந்து வெயிட் பண்ணணும். நான் வந்து 24 ஹவர்ஸே விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இதை எடுத்து தண்ணியில கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 1 மினிட் போல வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பலாப்பழம் குச்சி ஐஸ் தயார். அது மட்டும் இல்லாம கப் ஐஸ்கிரீமும் வந்து நல்ல கிரீமியா இருந்தது. மேல நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா குழந்தைங்களா சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க.